நம்ம எப்படி ஒன் டவுன் கொஸ்டின்ல டேவிட் படிக்கல் இருக்காரு, பட் இன்னொரு இந்தியன் பிளேயர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமோ, ஏன் இந்தியன் பிளேயரா யோசிக்கிறீங்க? ஒரு ஃபாரின் பிளேயரா யோசிக்கலாமே. டீம்லயே ஒரு ஃபாரின் சூப்பரான ஒரு ஃபாரின் பிளேயர் இருக்காரு. போன வருஷம் நிறைய ஹைப் பண்ண ஒரு பிளேயர் இருக்காரு. எஸ், ஜேக்கப் பெத்தல வந்து ஒன் டவுன்ல ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நல்ல ஆப்ஷன் தான் ஆக்சுவலி. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு யங்ஸ்டர் தாராளமா அவர் வந்து ஆட வச்சு ஆர்சிபி போர்ட்ல வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப யாருக்கா நீங்க வந்து ஃபாரின் ஸ்லாட் தூக்குவ அப்படின்னு நீங்க கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் இருக்கு. எஸ், நம்மளுக்கு ஆல்ரெடி பின்சிட்டஸ் டேவிட் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு. இதை தாண்டி ரொமாரே செப்பர்ட் எதுக்கு? குருணால் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. சோ இவங்க வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொமாரே செப்பர்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்வப்னில் சிங்கை வந்து உள்ள கொண்டு வரலாம். அவர் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனாவா இருப்பாரு. பவுலர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தேவைன்னா போட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வப்னில் சிங்கை யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி வந்து அந்த பினிஷிங் ஆப்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்லயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் யாரு பார்த்தேன்னா அபினவ் மனோகர், எஸ்ஆர்எஸ் வந்து விட்டுருக்காங்க. அவர் வந்து சரியான ஒரு ரோல் கிடைக்காம அங்க கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆயிட்டு இருந்தாரு. எஸ்ஆர்எஸ்ல இன்னும் அவுட் தான் விளையாடிட்டு இருந்தாரு. கிடைச்ச சான்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணதா உண்மைதான். பட் ஆனா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர். ஜிடி முன்னாடி எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் டொமஸ்டிக்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். அவருக்கு தாராளமா அபினவ் மனோகருக்கு தாராளமா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். லோக்கல் கை, அதை மறந்துடாதீங்க. கர்நாடகா பிளேயர் அவரு. கர்நாடகா பிளேயர். சோ அவருக்கு ஒரு 31 வயசு ஆகுது. டவுன் த லைன் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆடுவாங்க பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா. அப்படின்ற பட்சத்துல அவரு ஒரு கோர் டீமா இப்ப இருந்து ஃபார்ம் பண்ணலாம், கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து. இதை தாண்டி வந்து மஹிபால் லாம்ரர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். மும்பை இந்தியன்ஸ் போலாம், ஆர்சிபி கூட போலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மஹிபால் லாம்ரரை இங்க ஃபிட்டிங் பண்ணலாம் தாராளமா. விளையாடி இருக்காரு. திரும்ப ஒரு ஹோம் கம்மியா இருக்கணும். சரியா வாய்ப்புகள் கிடைக்காதனால அவர் உண்மையிலே பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னும் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு அவர்கிட்ட. அப்படின்ற பட்சத்துல தாராளமா மஹிபால் லாம்ரரை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ தாண்டி பாத்தீங்கன்னா சல்மான் சார் கேரளால நம்ம பார்த்தோம். அந்த டொமஸ்டிக் லீக்ல பயங்கரமா அடிச்சாரு. 7 6 8 6 தொடர்ந்து அடிச்சாரு. அவருக்கு தாராளமா போலாம். பட் டீம்ஸ் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணி எடுக்க பார்ப்பாங்க. ஒரு 2 to 3 crores எடுத்துட்டா சூப்பர் ஸ்டீல் பை தான் உண்மையில சொல்லுவேன். ஒரு 27 years 20 days தான் அவருக்கு. டவுன் த லைன் ஒரு 5 to 6 years அவரை வச்சு ஒரு கோர் டீம் வந்து ஃபார்ம் பண்ணலாம். சோ ஆர்சிபி நீங்க ஜேக்கப் பெத்தல தான் ஒன் டவுன் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பர்ஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மேலேயோ இன்னொரு அடிஷனலா ஒரு வேற ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் இந்தியனோ இல்லைன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மேலேயோ இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்கும். ஸோ நீங்க தாராளமா உள்ள இறக்கலாம்.